நீங்கள் கேட்கவில்லை நான் நினைக்கிறேன். என் மேல் குற்றம் சாட்டி விட்டீர்கள். ஐயா, ஒரு கவிஞர், பாடலாசிரியர், திரைப்பட பாடலாசிரியர், அதாவது இந்த திரைப்படத்தினால் ஒரு சிறந்த கவிஞரின் இன்னொரு முகம் சரியாக தெரியவில்லையோ என்று ஒரு சந்தேகம் எழுகின்றதே. திரைப்பட பாட்டுக்கும் கவிதைக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. திரைப்பட பாட்டு என்பது ஒரு பாத்திரத்தின் குரல். அந்த பாத்திரம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் பாடலாசிரியர் சொல்ல முடியும். இதோ இந்த குவளையில் தண்ணீர் இருக்கு. இந்த குவளையில் தண்ணீர் இருப்பதனால இந்த குவளையினுடைய வட்டத்துக்குள் அது கட்டுப்பட்டிருக்கு. தண்ணீரின் வடிவம் இது அல்ல. ஆமாம், தண்ணீரை நீங்கள் இதில் ஊற்றி வைக்கிறீர்களோ அதுதான் தண்ணீரின் வடிவம். அது மாதிரி திரைப்பட பாட்டு என்பது ஒரு கவிஞன் திரைப்பட பாடலாசிரியர் ஆகிற போது அந்த பாத்திரம் எதை சொல்கிறதோ அதற்குள் கவிஞன் தன்னை ஊற்றி வைத்துக் கொள்கிறான். அதான உண்மை. ஆனால் கவிஞன் என்பவனும் பாடலாசிரியர் என்பவனும் ரொம்ப முரண்பட்டவரும் இல்லை. நான் நல்ல கவிதைகள் எல்லாம் பாடலாக்கியிருக்கேன். மிக நல்ல பாடல் கவிதைகள் எல்லாம். உதாரணமாக நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். இது ஒரு கவிதை. இந்த கவிதை பாடலாக்கப்பட்டிருக்கு. ஏன் என் பெயரே எனக்கு மறந்து போன அந்த வனாந்தரத்தில் என்னை பெயர் சொல்லி அழைத்து யார் நீயா அப்படின்னு ஒரு கவிதை இருந்து 79. அந்த 79 எழுதின கவிதை தான் ஒரு இந்திய கனவுங்கிற படத்துக்கு பாடலாக ஆச்சு. இன்னொரு செய்தி சொல்றேன். சிந்து பைரவியில் ஒரு நல்ல ஒரு கருத்து வரும். சிந்து பைரவியில் ஒரு பெண் பெற்றவுடன் குப்பை தொட்டியில் வீசப்பட்ட ஒரு பெண் குழந்தை, அவள் பருவ பெண்ணாகி தன்னை வீசி எறிந்த தாய் யார் என்று கண்டுபிடித்து அவள் முன்னாலே பாட்டு பாடுகிறாள். அப்ப சொல்ற, என் விதி அப்போதே தெரிஞ்சிருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரைஞ்சிருப்பேனே என்று சொல்லுவாள். இது பாட்டு, நீங்கள் கேட்ட பாட்டு. ஆனால் அதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் எழுதிய கவிதை இது. மன்னிப்பு பரிகாரம் இல்லைன்னு ஒரு கவிதை. ரோசி என்று ஒரு விலைமகள் கர்த்தரிடம் போய் பாவ மன்னிப்பு கேட்பாள். அப்போ கர்த்தரை பார்த்து கேட்பாள், இந்த வாடகை வாழ்க்கைதான் வாய்க்கும் என்று தெரிந்திருந்தால் என் தாயின் கர்ப்பத்திலேயே நான் தற்கொலை செய்திருப்பேன். இந்த வரிகள் 10 ஆண்டுகளுக்கு பிறகு பாடலுக்குள் பரிமாறப்படுகிறது. ஒரு கவிஞனாகவும் இருப்பதனால் அவன் பாடலாசிரியனாகவும் ஆவதனால் கிடைக்கக்கூடிய லாபம் இது. கவிதை என்ற மகா சமுத்திரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு இந்த பாட்டு என்ற கடனிகளுக்கு நீர் பாய்ச்ச முடிகிறது. அதனால் லாபம் தான், நஷ்டம் இல்லை. நல்லது கவிஞரே. பல நேயர்கள் தொலைபேசியிலே காத்திருக்கிறார்கள், அவர்களோடு அளவலாமலாமா? நிச்சயமாக, எல்லோரும் மகிழ்ச்சியோட வரவேற்கலாம். முதல் நேயர் ரூபன். வணக்கம் ரூபன். வணக்கம். சொல்லுங்க ரூபன், உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். சொல்லுங்க. எனக்கு நீங்க வைரமுத்து சார் வணக்கம். வணக்கம் ரூபன், வணக்கம். எனக்கு இளையராஜா இசையில் நீங்கள் எழுதிய எல்லா பாடலுமே நிறைய பாடல், நல்ல பாடல்கள். அதுல எனக்கு குறிப்பாக கடலோர கவிதைகள் படத்துல அடி ஆத்தாடி அந்த பாட்டும், முதல் மரியாதையில பூங்காற்று, அது எனக்கு மிக பிடித்தமான பாடல்கள். எனக்கு என்னுடைய கேள்வி என்னென்றால், உங்களுடைய அனுபவத்தை சொல்ல முடியுமா இளையராஜாக்கும் நீங்கள் எழுதும் பாடல்கள்? ஹலோ, ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீர்கள் ரூபன். உங்கள் கேள்வியை நான் புரிந்து கொண்டேன், மகிழ்ச்சி. இப்போ நான் சொல்வதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இங்கே இதை ரூபனுக்கு மட்டும் சொல்லப்படுகிற பதிலாக இல்லாமல் தமிழ் மக்களுக்கு சொல்லுகிற பதிலாகவே நான் இதை நினைக்கிறேன். ஒவ்வொரு இசையமைப்பாளருக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. மெல்லிசை மன்னருக்கு ஒன்று, இளையராஜாவுக்கு ஒன்று, சங்கர் கணேஷுக்கு ஒரு தனித்துவம், ஏஆர் ரகுமானுக்குன்னு ஒரு தனித்துவம், இப்படி ஒவ்வொருவருக்கும். இப்போ வித்யாசாகருக்கு ஒரு தனித்துவம் உண்டு. இளையராஜாவிடம் நான் பார்த்து வியந்த ஒரு என்னவென்றால், ஹார்மோனியத்திற்கு முன்னால் உட்கார்ந்து இன்றைக்கு மெட்டு வரவில்லை என்று ஒரு நாளும் அவர் எழுந்து கொண்டதில்லை. ஒரு ஆச்சரியமான செய்தி சொல்கிறேன். காதல் ஓவியம் பாட்டு முழுக்க 1.5 நாளில் அத்தனை மெட்டுக்களும் விடப்பட்டவை. இந்த அடி ஆத்தாடியெல்லாம் ஒரு 30 நிமிடத்தில் மெட்டமைக்கப்பட்டது, 1 மணி நேரத்தில் எழுதப்பட்டது. இந்த பாட்டு பூங்காற்று திரும்புமாங்கிற பாட்டு மட்டும் ஒரு திருத்தத்துக்கு போய் வந்தது. நான் பூங்காற்று திரும்புமான்னு எழுதிட்டேன். சிவாஜி அவர்களும் ராதா அவர்களும் பாரதிராஜா அவர்களும் மைசூரில் நடந்துகிட்டு இருக்கு படப்பிடிப்பு. மைசூருக்கு இந்த பாட்டு நானும் இளையராஜாவும் எடுத்து அனுப்புகிறோம். இந்த பாட்டு போய் கேட்டுட்டு திரும்பி வருது. பாட்டு என்ன சொல்கிறாரு பாரதிராஜான்னா, நான் இது ஒரு நாட்டுப்புற கதையாக பண்ணுறேன்,
மொழி எல்லாம் முழுக்க முழுக்க நாட்டுப்புற மொழியாகவே இருக்குது. பாத்திரங்களெல்லாம் வந்து வட்டார வழக்கு பேசுகிறார்கள். இதில் வைரமுத்து கொஞ்சம் கவிதை எழுதியிருப்பதாக தோன்றுகிறது எனக்கு. இந்த கவிதையை குறைக்க முடியுமான்னு அவர் கேட்டார். ஏன்னு கேட்டால், அதுக்கு முன்னாடி ராசாவை ஒன்றை நம்பி இந்த ரோசாப்பூ இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது உசுரை வந்து உருக்குதுங்கிற பாட்டு. அந்த பாட்டில் இந்த பாட்டில் இருப்பது மாதிரியான வழக்கு சொல் வேணும். பழச மரக்கலையே பாவி வகை நெஞ்சு துடிக்குது, ஒன்னையும் என்னையும் வச்சு ஊருச்சனம் கும்மி அடிக்குது, களங்கம் வந்தால் என்ன பாரு அதுக்கும் நிலான்னு தான் பேரு, அட மந்தையில நின்னாலும் நீ வீரபாண்டி தேரு. இந்த மாதிரி பாட்டு வர வேண்டும்னு சொன்னார் அவர். நான் பூங்காற்றான் இளையராஜா போய் சொல்கிறேன், பூங்காற்று திரும்புமா கொஞ்சம் இலக்கியமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாரு பாரதி ராஜா. என்ன சொல்லலாம்? அதுக்கு இளையராஜா சொன்னார், இதில் கொஞ்சம் இலக்கியம் வேணும், இலக்கியம் இருந்தால் தான் நல்லா இருக்கும். இந்த மெட்டு முழுக்க முழுக்க நாட்டுப்புற மெட்டுன்னு சொல்ல முடியாது, அதில் கொஞ்சம் ஒரு வந்து சாஸ்திரிய சங்கீதத்தினுடைய அழகு இருக்கு. சாஸ்திரிய சங்கீதத்தின் அழகு இந்த மெட்டில் இருப்பதனால் கொஞ்சம் இலக்கியம் இருந்தால் தப்பு இல்லை என்று 2 பேரும் நாங்கள் மைசூருக்கு பேசி 2 பேரும் அவரை சரி செய்தோம். அந்த முடிவு சரியாச்சு. இதில் என்னென்னா, இளையராஜாவோடு நான் பணியாற்றியது ஒரு 5 ஆண்டு காலம். அந்த 5 ஆண்டு காலத்தில் முதல் 3 ஆண்டுகள் வந்து போர்க்காலம். அந்த முதல் 3 ஆண்டுகளில் நான் எழுதிய எந்த வரிக்கும் திருத்தமில்லை. பொன்மாலை பொழுது ஒரே பல்லவிதான், இளைநிலா பொழிகிறது ஒரே பல்லவிதான், அந்திமழை பொழிகிறது, நினைவெல்லாம் நித்யா, காதல் ஓவியம், சிந்து பைரவி, முதல் மரியாதை, பூவே பூச்சோடவா. இந்த பூவே பூச்சோடவா படத்துக்கு ஒரு கதை சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த பூவே பூச்சோடவா படத்துக்கு தலைப்பு வைக்கல ஃபாசில், ஒரு கதையை சொன்னார்கள். இந்த கதைக்கு ஒரு பாட்டு, தலைப்புன்னு வைக்கல. இந்த பாட்டு மெட்டு போட்டுட்டு இருக்காரு, நான் எழுதிட்டு இருக்கேன், ஃபாசில் உட்காந்துருக்காரு, கதாசிரியர் உட்காந்துருக்காங்க, பாட்டு நடந்துகிட்டு இருக்கு. தானே தன்னா நன்னா தன்னை தானே தன்னா நன்னா. இதுக்கு ஒரு மெட்டு சொல்லுங்க, இது மெட்டு சொல்லுங்க, இதுக்கு ஒரு பாட்டு சொல்லுங்க, நல்லா இருக்கு. பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால்வார்க்கவா. இப்படி சொன்ன உடனேயே ஃபாசில் உடனே கதாசிரியரை கூப்பிட்டு தலைப்பு வேணும் தலைப்பு வேணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? எத்தனை நாளாக கேட்ட தலைப்பு வேணும்னு. கதாசிரியர் சொல்லலை, தலைப்பு சொல்லிட்டு கவிஞர் சொல்லிட்டாரியா, தலைப்பு போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வாங்க. போயிட்டு பல்லவி வெளிவந்த பிறகு பாட்டுக்கு வந்து படத்துக்கு தலைப்பு வந்தது. பெயர் சூட்டி கொண்ட பிறகு பிள்ளை பெற்றுக்கொள்வது ஒரு வகை, பிள்ளையை பெற்றெடுத்து அங்கேயே பேர் வைப்பது ஒரு வகை. இந்த மாதிரி சுதந்திரம் இருந்தது, மாற்றம் இல்லை. எனவே இளையராஜாவோடு பணியாற்றிய காலம், திருத்தங்கள் அதிகமாக சொல்லப்படாத காலம் வரைக்கும் தொட்டதெல்லாம் வெற்றி. திரைப்பாட்டுக்கு ஒரு பொற்காலம், அது நல்ல காலம். ரூபன், உங்கள் நல்ல கேள்விக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் சுருக்கமாக சொல்ல வேண்டிய பதிலை நீளமாக சொல்வது மாதிரியான கேள்வியை சிக்க வைத்த உங்களுடைய வல்லமையை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். சரி ஐயா, ரூபனை தொடர்ந்து ஒரு துணை கேள்வி. இந்த பூங்காற்று திரும்புமா? அதாவது இளையராஜாவுடன் நீங்கள் இணைவீர்களா? காற்று ஒரே காற்றுதான். நீங்கள் சுவாசிக்கிற நேற்று சுவாசித்த காற்று வேறு, இன்று சுவாசித்த காற்று வேறு என்று நுரையீரலுக்கு தெரிந்தாலும் காற்று பூமியில் ஒரே காற்றாகத்தான் இருக்கிறது. அந்த காற்று சுற்றி கொண்டே இருக்கும். காற்றுக்கு வந்து பெயர்கள் தான் வேறு. கிழக்கே இருந்து வருவது கொண்டல், மேற்கே இருந்து வருவது கோடை, வடக்கே இருந்து வருவது வாடை, தெற்கே இருந்து வருவது தென்றல். இப்படி காற்றுக்கு பெயர்கள் 4ஆக இருந்தாலும் காற்று காற்றாகவே இருக்கிறது. நான் நானாகவே, அவர் அவராகவே.